சகல பௌதி எல்லாம் கண்களை மூடி பிரைஸ் ஃபாதர். எல்லாம் கண்களை மூடுவோம். எல்லாம் ஏந்திச்சு ஆண்டவருடைய வார்த்தை கேட்க நம்ம ஒவ்வொரு படிப்போம். ஹல்லேலூயா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தா எப்போ நான் மடிந்திருப்பேன். நீங்க மட்டும் இல்லாதிருந்தா துன்பத்தில் நான் மடிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா சஞ்சலத்தில் மறைந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா சஞ்சலத்தில் மறைந்திருப்பேன். இசையாவும் அன்பு போதுமே, இசையும் கிருபை போதுமே. இசையாவும் அன்பு போதுமே, இசையும் கிருபை போதுமே. நிந்தைகள் அவமானம் சூழ்ந்த போதும் ஆற்றிய அனைத்ததும் கிருபையப்பா. நிந்தைகள் அவமானம் சூழ்ந்த போதும் ஆற்றிய அனைத்ததும் கிருபையப்பா. விக்கிரங்கள் சூழ்ந்த போதும் மரண விக்கிரங்கள் சூழ்ந்த போதும் இன்று ரட்சித்ததும் கிருபையப்பா. இன்று ரட்சித்ததும் கிருபையப்பா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தா துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மறைந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மறைந்திருப்பேன். இசையா அன்பு போதுமே, போதுமே. இசையும் கிருபை போதுமே. இசையாவும் அன்பு போதுமே, நேசரேவும் கிருபை போதுமே. இயேசு சுவாமி எல்லாருடைய இருதயம் திறக்கப்படட்டும். எல்லாம் தூக்கம், மயக்கம், சோர்வு அகற்றும். எல்லாருடைய இருதயத்தை ஆளுகச் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்த அந்த 2வது ஞாயிற்றுக்கிழமை, எத்தனாவது ஞாயிற்றுக்கிழமை? 2வது ஞாயிற்றுக்கிழமை. ஹல்லேலூயா. கடந்த வாரம் நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம்? அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்த. அந்த 6ஆம் வசனத்தை தான் டாப்பிக்காக எடுத்து பேசணும். உயிர்த்தெழுந்தார். அவர் எங்கே இல்லை? கல்லறையில் இல்லை. கத்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள், ஊர்ஜிகம் பண்ணியாச்சு. மரியாள், மக்தலேனா மரியாள், அவர் கூட ஒரு சில பெண்களும் வந்து கல்லறையை பார்த்தபோது யாரும் இல்லை, இல்லை, இயேசு இல்லை, உயிர்த்தெழுந்துட்டார். அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்துட்டார், அவர் இங்கே இல்லை. இந்த தலைப்பில் பார்த்தோம். கடைசி நம்ம முடிக்கும் போது உலர்ந்த எலும்புகள்லாம் என்ன பண்ணுச்சு? உயிர் பெற்று எழுந்தது. உலர்ந்த எலும்புகள்லாம் உயிர் பெற்று எழுந்தது.
மக்கி போன எலும்புகள், உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்று பள்ளத்தாக்கை பார்த்து தீர்க்கதரிசனம் உரைக்க சொன்னார். யார் தீர்க்கதரிசனம் உரைச்சிது? எசைக்கா தீர்க்கதரிசனம் உரைக்க சொன்னார். ஆவியானவர் சொன்னார், பேசு. கர்த்தர் சொன்னார், பேசு. எலும்புகளை பார்த்து, பள்ளத்தாக்கில் எலும்புகளை பார்த்து என்ன பண்ணேன்? ஆமாம், அடுத்தது அவைகளுக்குள்ள ஆவியோடு பேசு. எலும்புக்கு ஆவிக்கு பேச வச்சார். எல்லாம் உயிர் பெற்று எழுந்தது. கடந்த வாரம் பார்த்தோம். அப்போ எலும்புகள் உயிர் பெற்றது, இயேசு உயிர் தெழுந்தார், நானும் உயிர் தெழுவேன் என்ற தலைப்பில் என்ன பண்ணோம்? செய்தியை கேட்டோம். அல்லேலூயா. அதே 28ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கி 2வது வாரம் உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்க போகிறோம். அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு நாம் எப்படி வாழுகிறோம்? யாருக்காக உயிர்த்தெழுந்தார்? சொல்லுங்கள், யாருக்காக உயிர்த்தெழுந்தார்? நமக்காக. சொல்லுங்கள், யாருக்காக? அல்லேலூயா. உனக்காகத்தான். ஆமென். அவரை போல் சார்ந்து, அவருடைய முகத்தை போல இருக்கிற நமக்காக, தேவ சாயலாக இருக்கிற மனிதனுக்காகத்தான் என்ன பண்ணார்? படைத்தார். ஆமென். சரி, அப்போ உயிர்த்தெழுந்த இயேசு உயிர்த்தெழுந்தார். அப்போ நானும் என்ன பண்ணுவேன்? உயிர்த்தெழுவேன். இப்போ உயிர்த்தெழுந்த இயேசு என்ன பண்ணுறாங்க? 7ஆம் வசனம் படிங்க. இன்னைக்கு செய்தி தொடங்குவோம். சீக்கிரமா இப்போ. என்னது? சீக்கிரமா போ. சோத்திரம். 7 பேயை ஓட்டினாரு. அது நம்ம விசுவாசமாக இருக்குது. சாகிற வரைக்கும் இயேசு பின்னாடியே போச்சு. சாகிற வரைக்கும் போச்சு. 3ஆவது நாள் கூட மறந்து இல்லை. 3ஆம் நாள் கூட எங்கே தான் வந்துக்குது? கல்லறைக்கு வந்திருக்குது. இருட்டோடு வந்துக்குதுமா அந்த அம்மா. சொல்லு, இந்த விஷயத்தில் லேடிஸுங்க தான்பா. நேற்று கூட பார்த்தீங்கன்னா லேடிஸுங்க தான் ஜபத்துக்கு. சரி, நிறைய இதில் லேடிஸுங்க தான் முதலிடம். சரி, அது இப்போ நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். அதெல்லாம் இந்த அம்மா பாரு, காலையில் இருட்டோடு எழுந்திரிச்சு வருது கல்லறைக்கு. முதல்ல ஆம்பளைங்களாம் 11 பேர் கூடியே சுற்றி இருந்தானுங்க. 12 பேர். ஒருத்தன் செத்து போயிட்டான். அது ஒரு பலனும் இல்லை. ஏதோ ஒன்று செய்கிறாங்க. ஆனால் யூதர்கள் முறைமைப்படி என்ன பண்ணுவாங்க? வாசனை திரவியத்தை எடுத்துக்கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க? கல்லறையில். அதுக்கு தான் போய்க்கிறாங்க. யார் இவங்க? இருட்டோடா. 3ஆம் நாள் இருட்டோட போய்க்கிறாங்க. அங்கே போனால் யார் இல்லை? அதான் போன வாரம் பேசுங்க. அங்கே இல்லை. யார் இல்லை? கர்த்தர் இல்லை, இயேசு இல்லை. கல் தள்ளி வச்சிடுச்சு. கல் மேலே யார் உட்காந்துக்கிறா? தூதர் உட்காந்துக்கிறாங்க. கரங்களை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவா. ஹல்லேலூயா. யார் உட்காந்துக்கிறா? தூதர்கள் உட்காந்துக்கிறாங்க. தூதன் உட்காந்துக்கிறான். உள்ள குனிஞ்சு பார்த்தா யாரும் இல்லை. தூதன் சொல்லிட்டான், யாரும் இல்லை. நீ யார் தேடி வந்துக்கிற? இயேசுவை தேடி வந்துக்கிறப்ப யாரும் இல்லை. இயேசு இல்லை. போய் என்ன பண்ணு? சீக்கிரமாக போய் என்ன பண்ணுங்க? சீஷர்களுக்கு சொல்லுங்க. சீஷர்களுக்கு சொல்லுங்க. இப்போ யார் சீஷர்? நம்ம தான். யோசிக்கிறீங்க பார். நம்ம தான் சீஷர்கள். அல்லேலூயா. இயேசுவின் சீடர்கள் நீங்கள் தான். இப்போ இயேசு உயிர்த்தெழுந்தார் போய் யாருக்கு சொல்ல சொல்லிக்குதே? ஊர் உலகத்தில் சொல்ல முதல்ல யாருக்கு? அப்போ உங்களுக்கு தான் நற்செய்தி, உங்களுக்கு தான் நல்ல செய்தி, உங்களுக்கு தான் நன்மையான செய்தி, உங்களுக்கு தான் தேவ செய்தி, உங்களுக்கு தான் ஆசீர்வாதமான செய்தி, உங்களுக்கு தான் பரலோக செய்தி. அல்லேலூயா. நமக்கு தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் யார்? இப்போ யாருடைய சீஷர்கள்? இயேசுவின் சீடர்கள், சிஷ்யர்கள். அல்லேலூயா. அதனால் சீக்கிரமாக போய் மரித்தோரிலிருந்து எழுந்தார். மரித்தோரிலிருந்து. அப்போ இங்கே யாருமே அவிசுவாசி என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. உங்களுக்குள்ள முதல்ல ஆணித்தரமாக இருதயத்தில் எது இருக்கணும்? என் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அந்த தூதர்கள் சொல்லிட்டாங்க, நீங்கள் இங்கே வந்தது இவர் இல்லை. நீங்கள் யாரை தேடி வந்தீங்களா? அவர் இங்கே இல்லை. இல்லை. அல்லேலூயா. அவங்க போன நோக்கம் 3ஆம் நாள் மறுமொழி அந்த வாசனை திரவியத்தை ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அழுதுட்டு வரலான்னு போனாங்க. ஆனால் யார் இல்லை? இயேசு இல்லை. சீக்கிரமாக போய் யார்கிட்ட சொல்லுங்க. அவர் உங்களுக்குள்ளே எங்கே போகிறார்? உங்களுக்கு முன்னே போகிறார். ஏற்கனவே தீர்க்கதரிசனம் சொல்லிக்குது. அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன். ஹல்லேலூயா. அங்கே அவரை காண்பீர்கள்.
8ஆம் வசனம் படிங்க. ஆ அல்லேலூயா சொல்லுவோம். ஓடினாங்களா இல்லையா? ஓடினாங்க. ஆமென். ஆமாம். ஒரு பக்கம் என்னது இருந்தது சொல்லுங்க? ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் பயம். ஏன்னா இவர் உலக அறிந்த சம்பவம். என்ன அறிந்த சம்பவம்? உலக அறிந்த சம்பவம். மகா பெரிய தீர்க்கதரிசி கடவுளாகி இயேசு என்ன ஆயிட்டாரு? அவர் அடிச்சு கொலை பண்ணிட்டாங்க. ஊர் சாதாரணமாக ஒரு ரவுடினா ஒரு ஊருக்குள்ளே தான் தெரியும். 4வது ஊருக்கு தெரியும்னா யார் மூலமாக அப்படி மெல்லமாக போவோம். இயேசு அப்படி இல்லை, உலக அறிந்த விஷயம். உலகம் முழுவதும் தெரியும் யார் கொலை செய்தாங்க. இயேசு கொலை தானங்க பண்ணாங்க. கவனிக்கிறீங்களா? இயேசு என்ன பண்ணாங்க? கொலை பண்ணிட்டாங்க, கொலை செய்தார். ஊர் அறிஞ்சு உலகம் அறிஞ்சது, ஊர் அறிஞ்சது இல்லை, உலகம் அறிஞ்ச விஷயம். அதனால என்னன்னா இதை போய் சொல்கிறதுக்கும் பயம். எதோ நடந்துருமோ, நம்மளுக்கு எதாவது பிடிச்சி வச்சுப்பாங்களோன்னு. இந்த செய்தி சொன்னது யாரு? தூதன். இப்போ யாருக்கு தெரியும்? மக்தலேனா மரியாளுக்கும் தூதனுக்கு தான் தெரியும். சீஷர்களுக்கு கூட என்ன பண்ணாது தெரியல. அல்லேலூயா சொல்லுமே. ஆமாம், அல்லேலூயா சொல்லுவான். இப்போ இந்த அம்மா கிட்ட சொல்கிறாரு தூதர் சொன்ன. இப்போ இந்த அம்மா பயந்துன்னு போகுது. பயத்தோட ஒரு பக்கம் என்னது சந்தோஷம். அல்லேலூயா சொல்லுமே. ஒரு பக்கம் சந்தோஷம், பயத்தோடு போகுது, சந்தோஷத்தோடு போகுது. போயிட்டு என்ன பண்ணுது? 8ஆம் வசனத்தில் கல்லறை விட்டு சீக்கிரமாக புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு நடந்து போனாங்களா? எப்படி போனாங்க? வெரி குட். எல்லா விஷயம் நல்லது கெட்டதுக்கெல்லாம் பொம்பளைங்க தான்ப்பா. ஆமென். அதே மாதிரி நல்ல செய்தி யார் தான் சொல்வா? ஆமாம். இங்கே எங்கள் சர்ச்சில் 2ஆம் தேதி மீட்டிங்கு 4 நாள் வாங்க. யார் தான் சொல்வா? நம்ம ஆளுங்க தான் சொல்லுவாங்க. துர்ச்செய்தி யார் தான் சொல்லுவாங்க? லேடிஸ் தான் சொல்லுவாங்க. அல்லேலூயா ஆமென். இப்போ இந்த சீஷர்களுக்கு போய் என்ன பண்ண சொல்கிறாங்க? அறிவிங்க, சீஷர்களுக்கு போய் சொல்லுங்க. சீஷர்களாக என்ன பண்ணிக்கிறாங்க? நல்லா கவனிங்க. செய்தாங்க. சீஷர்களாக பயந்துன்னு இருக்கிறாங்க, வெளியவே வரல. உள்ளே லாக் பண்ணிக்கின்னு உள்ளே இருக்கிறாங்க, எல்லாருமே பூட்டிக்கின்னு இருக்கிறாங்க. ஒருத்தனை வெளியே வரல. 11 பேர் ஒரே இடத்துல இருக்கிறான். போய் தட்டி இந்த அம்மா என்ன பண்ணுது? நான் கல்லறைக்கு போனேன், அங்கே கல்லறை என்ன பண்ணிக்குது? திறந்து இருக்குது, கல் ஓரமாக தள்ளி இருந்துக்குது. அந்த கல்லை யார் தான் தள்ளலாம் பார்த்தா ஒரு தூதன் ஒரு நாள் ஹைட்டு வெயிட்டாக இருக்கிறான், உட்காந்து நிற்கிறான். அவன் தான் சொன்னான், அவர் இங்கே இல்லை. அவர் என்ன பண்ணார்? உழைத்து வந்துட்டார். அல்லேலூயா சொல்லு மேம். ஆமேன். பாசத்தோடு வந்தது யார் தான்? பாசத்தோடு வந்தது யார்? அல்லேலூயா சொல்லுமே. எல்லாமே லேடிஸுங்க தான். சபைக்கு வர்றதுலேருந்து, கொடுக்கறதுலேருந்து, தாங்கிறதுலேருந்து, 12 நாள் உபவாசம் இருக்கிறதுலேருந்து, எல்லா காரியங்களும் பார்த்தா காலை ஜபம் சாந்த ஜபம் பார்த்து லேடிஸுங்க தான். எல்லாத்தையும் 2 பக்கமும் இருக்கிறாங்க. அவ்வளோ பாசத்தோடு வந்தது. இவ்வளோ சொன்னான், ஆண்டவரே உனக்கு இது நேரிடக்கூடாது. யாரு அவன் வந்தானா? சொல்லு. இயேசுவின் மார்பில் சாய்ந்தது யோவான் வந்தாரா? இது உங்களுடைய அன்பான சீஷன் யார்கிட்ட சொன்னார்? தாய்கிட்ட சொன்னார். வந்தானா? இல்லை. யோசித்து பார். 7 பேயை துரத்தின மக்தலேனா மரியாள் தான் ஒரு நம்பிக்கையின் நட்சத்திரமாக, விசுவாசத்தின் நட்சத்திரமாக அந்த லேடி, அந்த சகோதரி வந்து கல்லறைக்கு முன்னாடி ஓடி வந்தாங்க இருட்டோட. ஹல்லேலூயா. இப்போ அந்த செய்தி யார் தான் போய் சொல்றது? ஏன் சொல்றது? சகோதரி மக்தலேனா மரியா. கைப்பிதி ஊழியத்தை செய்து கூட யார் தான்? நிறைய பேர் சகோதரிகள் தான். 50 சகோதரிகள் செய்கிறாங்கன்னா 3 ஆம்பளைங்க செய்வான், அவ்வளோதான். கைப்பிதி ஊழியம் செய்கிறது அவங்க தான், சுவிசேஷம் அறிவிக்கிறது அவங்க தான், ஆண்டு விழாவுடைய காரியத்தை கொண்டு போய் சேர்க்கறது ஆகுது அவங்க தான். அப்போ நல்லதுக்கும் அதிகமாக பயன்படுறாங்க பாருங்க. அல்லையா சொல்லுமே. ஆமென். அப்போ சுவிசேஷம் அறிவிக்கிறது யாரும் இல்லை,
சீஷர்கள் போய் சொல்கிறாங்க. யாரையா வந்திருக்கணும் முதல்ல தைரியமா? சீஷர்கள் தான் வந்திருக்கணும். கல்லறையை பார்க்க யார் வந்திருக்கணும்? நன்றி உள்ளவன் வந்திருக்கணும். வாய் கிழிக்க பேசணும் பேதுரு. மாரில் சாய்ந்துக்கணும், அவெல்லாம் ஓடி வந்திருக்கணும். யார் வரல? 7 பிசாசு துரத்தின நன்றி உள்ள விசுவாசி. அல்லேலூயா. நான் இன்னைக்கு சொல்கிற காரியம், நன்றி உள்ள விசுவாசிகளாய் நாம் இருப்போம். நன்றி உள்ள சீஷர்களாக இருப்போம். நன்றி உள்ள சீஷிகளாக இருப்போம். அல்லேலூயா. அவள் அதை மறக்கவே இல்லை. அவள் மேலே அவளை ஆட்டி படைச்ச அந்த 7 பேய் ஓடுந்து அவளுக்கு தான் தெரியும். இவங்கள விட யாருக்கு பெரிய அற்புதம்? 7 பேய்க்கு போட்டவங்க தான். ஏன்னா பேய் இன்னும் அந்த என்ன கோலம் பண்ணியிருக்கான் அந்த அம்மாவை யோசித்துப்பார். இவனை என்ன பண்ணான்? ஒரு கட்டுமரத்தை விட்டுட்டு ஒரு வாழையை விட்டுட்டு என்ன பண்ணிட்டான்? பின்னாடி வந்துட்டான். அல்லையா சொல்லுமே. கட்டுமரத்தை விட்டுட்டு என்ன பண்ணிட்டான்? வந்துட்டான். வலையை விட்டுட்டு வந்துட்டான். புரியுதா? பெரிய இது பெரிய உனக்கு பெரிய இது காரியம் கிடையாது. பேயை துரத்துறது எவ்வளோ பெரிய கஷ்டம். அந்த 7 பேய் போன பேர் நன்றி உள்ளவளாக இருந்தான். அப்போ ஆண்டவர் அந்த மக்தலேனா மரியாதை எவ்வளோ நேசித்திருக்கிறார்ப்பா. அந்த அம்மாவுக்கு எவ்வளோ பாசம் பார். சரி போதுமா, இந்த அம்மா போகுது, திரும்பி போகுது. எங்கே போகுது? நானும் அந்த வீட்டுக்கு போயிட்டுப்பேன். அந்த அம்மா எங்கே போகுது சொல்லுங்க? எங்கே போச்சு? போகுது யார்கிட்ட? அவங்க வீட்டில் போய் அந்த அம்மா அவங்க தங்கின்னு இருக்க கதவை போய் என்ன பண்ணுது? தட்டுது. அதுலையா சொல்லுமே. போங்க நீங்களும் தட்டுங்கள். இயேசு உயிர்த்தெழுந்தார் சொல்லுங்க. சுவிசேஷம் அறிவியுங்கள். இது நற்செய்தி அறிவிக்கிற நாள். இந்த நாள் என்ன நாள்? உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து சொல்கிற நாள். இந்த வாரம்லாம் ஒரு 6 வாரம் பரமேறி போகிற வரைக்கும் இந்த ஊழியத்தை கண்டிப்பாக செய்யணும். போய் சொல்லுதுமா பாரு. நம்மளாம் என்ன பண்ணிப்பீங்க? வேறு வேலை இல்லை, நம்ம போகலாம், நமக்கு தேவையா இதெல்லாம் அப்படி என்ன பண்ணுவோம்? போய் நம்ம வீட்டில் போய் அமர்ந்துருவோம். ஆனால் இந்த அம்மா அப்படி இல்லை. போய் தட்டி சொல்லுது. என்ன சொல்லுது பாருங்க. அவர்கள் அப்படி சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது எதிர்பட்டு யாரை வாழ்த்துறாரு? யாரை வாழ்த்துறாரு? அம்மா உங்களுக்கு தாம்மா இயேசுநாதர் அதிகம் சப்போர்ட்டை. அதிக சப்போர்ட் பார்த்தீங்கன்னா பைபிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான். அல்லையா சொல்லுவோமா. மக்தலேனா மரியாதை பார்த்தீங்கன்னா சொன்னார், யாரெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கிறீர்களோ, கவனிக்கிறீங்களா? எல்லாம் நிமிந்து கவனிங்க. யாரெல்லாம் ஆண்டவருடைய சுவிசேஷம் அறிவிக்கிறீர்களோ, நற்செய்தி சொல்லுகிறீர்களோ, கைப்பிதி கொடுத்தோ இல்லை வாயில் ஆண்டவர் உயிர்த்து அந்த இயேசுவை பற்றி சொல்கிறீங்களோ, யாரெல்லாம் ஆராதனைக்கு நீங்கள் வந்தது போல் மற்றவர்களுக்கு அழைப்பு கொடுக்குறீங்களோ, அவர்கள் எல்லாரையும் பார்த்து, அது ஆனாந்தாலும் பெண்ணாந்தாலும் பார்த்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், வாழ்க, நீங்கள் நலமுடன் வாழ்ந்திருக்க வேண்டும். சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களை பார்த்து என்ன சொல்கிறாரு? நீங்கள் வாழ்க. இன்றைக்கி சுவிசேஷம் அறிவிக்காதவர்களாம் அறிவிக்கிற நாள், நற்செய்தி அறிவிக்கிற நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போதுமே தேவதூதர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க? மரியாதை பார்த்து, வாழ்க மரியாதை, வாழ்க, நீ கிருபை பெற்றவர் சொன்னாங்களா இல்லையா? ஹல்லேலூயா. நம்ம வாழ்த்தணும். ஆனால் அங்கே என்ன வார்த்தை வருது? இயேசு பார்த்து என்ன சொல்கிறாரு? வாழ்க, நீ எங்கிருந்தாலும் வாழ்க. ஹல்லேலூயா. நீ ஆண்டோட பிள்ளை எல்லாரையும் வாழ்த்தணும். இன்றைக்கி அடுத்தது என்ன நாள்? ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துங்கள். ஃபஸ்ட் என்ன சொல்லி கொடுத்தேன்? நற்செய்தி அறிவிக்கிற நாள். ஹல்லேலூயா. போய் சீசருக்கு அறிவிங்களா? யார் உயிர்த்தெழுந்துட்டா? ஆமென். நீங்கள் எல்லாருக்கும் சொல்லணும், அவர் மரித்தது, அவர் சிலுவையில்பட்ட பாடுகள், உயிர்த்தெழுந்தது சொல்லி சுவிசேஷம் அறிவிக்கணும். இரண்டாவது, இயேசுநாதரே அந்த மக்தலேனா மரியாதை பார்த்து என்ன சொல்கிறாரு? வாழ்க. ஹல்லேலூயா. நற்செய்தி சொல்லுகளை பார்த்து வாழ்க, நல்ல செய்தி அறிவிக்கிறவர்களை பார்த்து வாழ்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மக்கிட்ட என்ன இருக்கக்கூடாது? துர்ச்செய்திகள் பரப்பக்கூடாது. துர்ச்செய்திகளை பரப்பக்கூடாது. நற்செய்தி என்ற வார்த்தை தான் உன் நாவில் என்ன பண்ணான்? இருக்கணும். புறங்குறுவதோ, குறை சொல்லுகிறதோ, கலகத்தின் வார்த்தைகளோ,
எந்த சகோதரிகளுக்குள்ளேயோ சகோதரர்களுக்குள்ளே வரக்கூடாது. நம்ம யாருன்னா இயேசுவின் சீடர்கள், இயேசுவின் சீஷிகள். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு அவங்கள பார்த்து என்ன சொன்னார் என்ன? அவர்கள் என்ன பண்ணாங்க? வாழ்த்தின உடனே வாழ்க்கைன்னு சொன்ன என்ன பண்ணிட்டாங்க? கிட்ட போயிட்டாங்க இயேசுக்கிட்ட. அல்லேலூயா சொல்லுவேன். அவர்கள் கிட்ட வந்துட்டாங்க. யார்கிட்ட? யாருடைய குரல் அது? இயேசுவின் குரல், கர்த்தரின் நல்ல மேய்ப்பனின் குரல். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பே, நாளும் பின் தொடர்வே. நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பே, நானும் பின்தொடர்வே. தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வே, தொடர்ந்து பயணம் செய்வே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. பாருங்க, வாழ்கன்னு சொன்ன உடனே இது என் தேவனுடைய குரல், என் இயேசுவின் குரல், என் இயேசு கர்த்தருடைய குரல், என் ரட்சகருடைய குரல். உடனே அவங்க புரிஞ்சுக்கினாங்க, நம்ம சத்தியத்தை கேட்கறதுக்கு தான், ஒரு குரலை கேட்கறதுக்கு தான் சபைக்கு வரோம். ஆமென். எல்லாம் இப்போ கிட்ட வந்து என்ன பண்ணாங்களா? இப்போ என்ன பண்ணாங்க? பாதங்களை தழுவிட்டாங்க. ஆமென். அல்லையா சொல்லுவேன். ஆமென். நற்செய்தி அறிவிக்கிற நாள். அல்லேலூயா. இது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்துகிற நாள். அடுத்து என்ன பண்ணாங்களாம்? யார் பாதத்தை? குரலை கேட்ட உடனே அவருடைய பாதத்தை பிடிச்சிக்கினாங்க. ஹல்லேலூயா. நம்ம எதுக்கு வந்துக்கிறோம்? இயேசுவின் பாதத்தில் விழுவதற்கு. மனுஷ பாதத்தில் அல்ல, யாருடைய பாதத்தில் இல்லை, ஒரு போதகருடைய பாதகத்தில் அல்ல. யாருடைய பாதகம்? இயேசுவின் பாதத்தில். ஹல்லேலூயா. அந்த பாதத்தை அப்படியே தழுவி கொண்டாங்க. குரலை கேட்டோன்னே வாழ்க வாழ்கன்னு சொன்னோன்னே இது நம்ம இயேசுவின் குரல். பார்த்தீங்களா? நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய குரலை கேட்கிறவர்களாய் மாற வேண்டும். அப்போ இயேசு என்ன சொல்கிறார் பாருங்க. அப்போ இயேசு அவர்களை நோக்கி, ஏன் நீங்கள் பயப்பட்டீங்க? பயப்படாதீங்க. தூதன் சொன்னோன்னே என்ன பண்ணாங்க? பயத்தோடு மகா சந்தோஷத்தோடு போனாங்க. ஆனால் இப்போ இயேசு என்ன சொல்கிறார் அவங்கள பார்த்து? இன்றைக்கு நமக்கு 4வது வார்த்தை, பயப்படாதீங்க. பயப்பட வேண்டியவர் இயேசு கிறிஸ்து தான். சாத்தானுக்கு பயப்படக்கூடாது, துர்ச்செயலுக்கு பயப்படக்கூடாது. இயேசு கிறிஸ்து பைபிளில் அநேக இடங்களில் பயப்படாதீங்க பயப்படாதீங்க சொல்கிறார். அவருடைய வார்த்தையை சொல்லு, பயப்படாது. எந்த காரியத்தையும் பயப்பட வேண்டியதில்லை. புரியுதா? சொல்லிட்டார், பயப்படாதீங்க. நீங்கள் போய் என்ன பண்ணுங்க? நீங்கள் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி, என் சகோதரர்களை எங்கே வர சொல்கிறாரு? கலிலேயாவுக்கு வர சொல்கிறார். அல்லேலூயா. போய் சொல்லுங்க, அங்கே என்னை காண்பார்கள். இப்போ எங்கே போகிறாரு? கலிலேயாவுக்கு. எல்லாரும் எங்கே வர சொல்கிறாரு? அல்லேலூயா சொல்லுவோமே. ஆமென். இப்போ நீயே நானும் கலிலேயாவுக்கு தான் வந்திருக்கிறோம், சபைக்கு வந்திருக்கிறோம். யாரை காண? யாரை காண? யாரை பார்க்க? யார் குரலை கேட்க? யார் நம்மளை வாழ்த்துறா? மனுஷன் வாழ்த்ததை பற்றி நமக்கு தேவையில்லை. என்னை வாழ்த்த கர்த்தர் இருக்கிறார், என்னை உயர்த்த கர்த்தர் இருக்கிறார், என்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் இருக்கிறார். என் மனைவி மதிச்சாயினா, என் புருஷன் மதிச்சாயினா, என் பிள்ளைங்க மதிச்சாயினா, ஊர் உலகம் என்னை மதிச்சாயினா, என்னை மதிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார், என்னை வாழ்த்த ஒருவர் இருக்கிறார், என்னை கனப்படுத்த ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. போய் எவ்வளோ பாசம் பார்த்தியா? சகோதர பாசம் விடல பார்த்தியா? அந்த 11 சீஷர்களையும் கூப்பிட்றாரு. நம்ம தான் ஒரு சிலத்தை விட்டு விட்டு போயிடுறோம். வார்த்தை ஒரு நாள் தான் ஆண்டவரோட டச் வச்சுக்கிறோம். அவர் பாரு, ஏந்திச்சோன்னு யார்கிட்ட யாரை கூப்பிட்றாரு? யாரை கூப்பிட்றாரு? அவங்க அம்மாவை கூப்பிட்டாரா? அவங்க அம்மா கூப்பிட்டா மாதிரி தெரியலங்க. எங்கள் அம்மா கொஞ்சம் கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னாரா? என் கூட இப்போ அந்த சகோதரிகளையும் கூப்பிடுங்கன்னு சொன்னாரா?
யார் சொல்கிறார்? 11 அவர் கூட இருக்கிறவங்க தான். நீங்கள் யாரெல்லாம் தேவனோடு சபையோடு ஊழியரோடு ஐக்கியமாக இருக்கிறீங்களோ அவங்கள தான் ஆண்டு முதலிடம் கொடுக்குறார். அம்மாவை கூப்பிடுன்னு சொன்ன மாதிரி தெரியல, கூட பிறந்தவங்களை கூப்பிடுன்னு சொல்கிற மாதிரி தெரியல. நீங்கள் ஓடி போய் யார்கிட்ட சொல்லுங்க, நான் இப்போ கலிலேயாவுக்கு போயின்னுக்கிறேன், அவங்க எல்லாம் எங்கே வர சொல்ல கலியாவுக்கு. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, என்னை பார்ப்பாங்க. எல்லாரும் என்ன நினச்சி துக்கத்தில் இருக்கிறாங்க தெரியுமா? நம்ம கூட இருந்த தெய்வமாக இருந்த இயேசுவை சாவச்சிட்டாங்களே, அந்த எண்ணத்தோடு தான் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்தது அவங்களுக்கு தெரியவில்லை. உயிர்த்தெழுந்த இயேசு அவங்களுக்கு தெரியல. இப்போ எங்கே பார்க்க போகிறாங்க? மக்தலேனா மரியாள் வழியிலேயே இயேசுவை சந்திச்சிட்டாங்க. இன்னும் சீஷர்கள் சந்திக்கலை. சீஷர்கள் எங்கே பார்க்குறாங்க? கலிலேயாவில் பார்க்குறாங்க. நம்ம எல்லோரும் இப்போ எங்கே வந்திருக்கிறோம்? கலிலேயாவுக்கு வந்திருக்கிறோம். தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்கேருந்து உன்னை ஆஸ்வதிக்கிறாராம்? சீயோன் இந்த உன்னை ஆஸ்வதிக்கிறார். இன்றைக்கி சபையை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், இந்த குழந்தைகளை பார்த்து, சிறு பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை பார்த்து எல்லாரும் என்னையும் உங்களை எல்லாரையும் பார்த்து சொல்கிறார், நீங்கள் வாழ்க, நீங்கள் வாழ்க. வாழ்க என்றால் தேவனே நம்மளை ஆஸ்வதிக்கிறார். தேவன் உங்களை என்னை ஆஸ்வதிக்கும் போது அதை தடுப்பவன் யார்? அதை ஒருவரும் எடுத்துக்கொள்ள முடியாது. நீங்கள் பாருங்கள், இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதத்தின் வார்த்தை. அல்லேலூயா, ஆமென். பாருங்கள், திரும்பி போகிறாங்க பாருங்கள். அடுத்தது வாசிங்க. இப்போ பாரு, ஒரு கூட்டம் போய் சொல்கிறாங்க, காவல் காத்தவர்கள், கல்லறையை பாதுகாத்தவர்கள். கவனிக்கிறீங்களா? எல்லாம் ஒரு சத்தமாக ஒரு அல்லையா சொல்லிவிடுவான். எல்லாம் பாதுகாத்தவர்கள், கல்லறையை பாதுகாத்தவர்கள் எல்லாம் போலீஸு இராணுவம்லாம் போய் சொல்லிடுச்சு. அவர் எங்கே இல்லை, இவங்க தூங்கிட்டாங்க. இவங்களுக்கு தெரியுது யார் உயிர் தெரிந்துட்டாருன்னு. இதை போய் சொல்லும்போது அவங்க வாய் அடைக்கிறாங்க. அல்லேலூயா. என்றைக்குமே உண்மையை மறைக்கத்தான் நிறைய பேர் பாடுபடுறாங்க. பொய்யை தூற்றுவார்கள், உண்மை என்ன பண்ணாங்க? மறைக்கிறார்கள். கோர்ட்டு அதுதான். பாதியும் கோர்ட்டில் அதுதான். உண்மை மறைக்கப்படுகுது, பொய் என்ன பண்ணுது? மேலே எழும்புது. அநேக இடங்கள் அதுதான். உண்மையை மறைத்து விடுவார்கள், பொய்யை என்ன பண்ணுவாங்க? சொல்கிறாங்க. இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஏசு என்ன பண்ணுறாரு? உயிர் தெரிந்துட்டார். இவங்க என்ன பண்ணுறாங்க? போய் அவங்ககிட்ட சொல்கிறாங்க. அந்த 12ஆம் வசனம் படிங்க. இவர்கள் மூப்பரோடு கூடி வந்து உடனே ஒரு மீட்டிங், உடனே ஒரு ஆலோசனை கூட்ட வச்சிட்டாங்க. யார் உயிர் தெரிந்துட்டாரு? ஏசு உயிர் தெரிந்துட்டாரு. அங்கே இல்லை, கல் தள்ளப்பட்டு இருக்கிறது எல்லாம் சொல்லியாச்சு. உடனே ஒரு கூட்டம், உடனே ஒரு துன்மார்க்கத்துக்கு ஒரு கூட்டம், துராலோசனைக்கு ஒரு கூட்டம். என்றைக்குமே துர்க்கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது. எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. எந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது? துர்க்கூட்டத்தில், துர்க்கிரியின் கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது. துராலோசனை பிணைக்கிற கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது. விலகின்னு அந்த இடத்த விட்டு வேண்டாம். இது தேவனுக்கு விரோதமான கூட்டம், இது ஆலயத்துக்கு விரோதமான கூட்டம், இது சபைக்கு விரோதமான கூட்டம், இது நம்ம சபைக்குள்ள வர விசுவாசிகளுக்கு விரோதமான ஒரு கூட்டம். துர் ஆலோசனைக்கு நீங்கள் கை கொடுக்கவே கூடாது. இப்போ ஒரு ஆலோசனை, இது நல்ல ஆலோசனையா? சரி, அடுத்து வாசிப்போம். இப்போ என்ன கொடுக்குறாங்க? இப்போ உண்மை என்ன பண்ணுறாங்க? மறைக்கிறாங்க. உண்மையை மறைக்கக்கூடாது, உண்மையாக சொல்லணும். யாருமே சரி. அல்லேலூயா. உண்மையை மறைத்து ஒரு நண்பனை காப்பாற்றுக்காக 1000 பொய் சொல்லி காப்பாற்ற நினச்சா அழிவு உனக்கு தான். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லாதென்று சொல்லு. இல்லாததை உள்ளதை உள்ளது, இல்லாதது இல்லாதுன்னு சொல்லு. ஆமென். இப்போ என்ன கொடுக்குறாங்க? இப்போ இவங்களுக்கு இப்போ என்ன கொடுக்குறாங்க? சாட்சி இருக்குதா? உயிர் தெரிந்ததுக்கு அரசாங்கத்தை சாட்சி இருக்குதா? சொல்லு. இருக்கு, சாட்சி ஆயிடுச்சா? இதை மறைக்கிறதுக்கு என்ன கொடுக்குறாங்க? அதை தான் இன்ன வரைக்கும் வண்டி ஓடி இருக்குது இஸ்ரேல் தேசத்தெல்லாம். சரி, அப்புறம் படி. நாங்கள் நித்திரை பண்ணுகையில், நாங்கள் தூங்கி நிற்கும் போது யார் வந்து தூங்கின்னு போயிட்டாங்க?
சீஷர்கள் வந்து என்ன பண்ணாங்க? இயேசுவை களவாய் திருட்டுத்தனமாக என்ன பண்ணிட்டாங்க? கொண்டு போயிட்டாங்க. இப்படி சொல்லுங்க. யார? கல்லறையை பாதுகாத்தவர்கள், அங்கே நடந்த சம்பவத்தை நேருக்கு நேராக பார்த்தவர்களுக்கு இப்படி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இது நல்ல ஆலோசனை, துராலோசனையா? செய்யலாமா? அப்போ எதையுமே நம்ம செய்யக்கூடாது. துராலோசனை எதையுமே செய்யக்கூடாது. யாருக்குமே கையில் ஊற்றி சொல்லுவோம். ஒருத்தர் நம்மளுக்கு பிடிக்கலைன்னா விலகி இருக்கலாம், அவங்களுக்கு கெடுதலான காரியத்தை செய்யக்கூடாது. ஆலையிலையா சொல்லுவோம். அவங்க உங்களுக்கு பிடிக்கல, சொந்தமோ பந்தமோ ஏதோ பிடிக்கல, ஏதோ ஒரு காரியத்துக்கு மன துக்கமோ பிடிக்கலைன்னா யாரை பற்றி தவறாக பேசி யாரையும் மற்றவங்களை கெடுக்கக்கூடாது. இவன் என்ன பண்ணுறான்? கூப்பிட்றான். இப்படி நடந்தது சொல்லு. அவங்க சீஷர்கள் வந்து ராத்திரி தூங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லு, நாங்கள் தூங்கிட்டு இருந்தோம்னு சொல்லு. எல்லாத்தையும் 1க்கு 2ஆக சொல்லி பணத்தை கொடுத்து என்ன பண்ணிட்டான்? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை மறைச்சிட்டான். ஆமென்னு சொல்லுவான். எவ்வளவு உண்மையை மறைக்க பார்த்தாலும் உண்மை தான். ஹல்லேலூயா. அந்த உண்மையின் தெய்வம் உலகம் முழுவதும் பரவி கொண்டு இருக்கிறது. ஆமென். அவர் உயிர்த்தெழுந்த உண்மையானால் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டது உண்மை. ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாருமே ஒரு வேறு குலத்திலேருந்து வந்தீங்க, வேறு இதிலேருந்து வந்தீங்க, அந்நிய காரியங்கள்லேருந்து. அப்போ ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்பது உண்மை. இன்ன வரைக்கும் அந்த உண்மையை மறைக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். ஆமாம். இப்படி சொல்லி என்ன பண்ணாங்க? சொல்லிட்டாங்க. ஒரு வேளை தேசத்தை ஆள்ற அதிபதி உங்களை கேட்டானா, நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் என்ன பண்ணுங்க. யார் கேட்டாலும் சாட்சி யார்? சேவகர்கள் தான். அங்கே கல்லறையை பாதுகாத்த காவலாளிங்க தான். வேறு யார் சாட்சி அங்கே இல்லை. நாங்கள் பார்த்துக்கிறோம். தேசாதிபதி கேட்டால் நாங்கள் பார்த்துக்கிறோம், நாங்கள் சம்மதப்படுத்திக்கிறோம். எவ்வளோ திரிக்கிறான் பார்த்தியா? ஒரு உண்மையை மறைக்கிறதுக்கு எத்தனை களவாணி பேச்சு. ஒரு விசுவாசி வாயில் கூட களவாணி பேச்சு வரக்கூடாது. ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வாய் சுத்தம் இருக்கணும். யாரை சப்போர்ட் பண்ணி வாழ போவதில்லை. நம்மளை வாழ வைக்கும் தெய்வம் இயேசு தான். ஆமே. பாருங்கள் எவ்வளோ நாங்கள் தேசாதிபதியை பார்த்துக்கிறோம், தேசாதிபதி நாங்கள் சம்மதப்படுத்திக்கிறோம் சொல்லி சொன்னாங்க. அடுத்த சீக்கிரம் படி. அவர்கள் பணம் இப்போ யார் வாங்கினா? இப்போ பணத்தை யாரை வாங்கினாங்க? அவரை காட்டி கொடுக்கறதுக்கும் பணம் தான் தேவைப்படுது. இல்லை ஒரு அள்ளியா சொல்லுவான். அவரை காட்டி கொடுத்து என்ன தேவைப்படுச்சு? 30 வெள்ளி காசு தேவைப்படுச்சு. அவர் உயிர்த்தெழுந்தேன்னு சொல்லுறதுக்கும் இது பணன்ற பேய் எவ்வளோ பெரிய பாதாளம் மாதிரி இருக்குது பாரு, வாயை திறக்குது பாரு. எல்லாத்துக்கும் பணம் தான். அதனால தான் பைபிளில் சொல்லுது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். ஒரு மனுஷன் டக்குன்னு மடியணும்னு சொன்னால் என்ன கொடுப்பான்? ஒரு நல்ல சாப்பாடு போட்டு கையில் ஒரு கிஃப்ட் கொடுத்தா என்ன பண்ணுவான்? பணத்தை ஒரு நல்ல வெள்ளைய கவரில் போட்டு கொடுத்தா மறைஞ்சிடுவான். அதனால தான் அதிகாரிகளாம் என்ன பண்ணான்? பணத்தை கவரில் போட்டு கொடுத்தா கதையை பேப்பரில் கைது போட்டுறான். அது என்ன பேப்பர் இருந்தாலும் என்ன பண்ணுறான்? முதல்ல புரியுதா இல்லையா? இயேசு கிறிஸ்துடைய வரலாறுலேயே இப்படி தான் நடந்துக்குது. இயேசு கிறிஸ்துடைய வரலாறுல இதான் நடந்துக்கு. கவனிக்கிறீங்களா? இதான் யாரும் யோசிக்குதில்லை. சொல்லாத பணத்தை வச்சு சாதிச்சுடுவேன்னு. அன்றைக்கி பரிசுத்தாவியானவர் சொன்னார், உன் பணம் நாசமாக போக்கடவுது. யாரை பார்த்து? அந்த மாய வித்தைக்காரன். நான்லாம் யார் மேலாம் கையை வைக்கணும், அவங்கள என்ன பண்ணோம்? பரிசுத்தாவியில் நிரப்ப பண்ணன்னு கேட்டான். அவன் திரும்பி அப்போ தான் ரட்சிக்கப்படுறான். உன் பணம் என்ன பண்ணுது? நீ பாவத்தில் பாவ பிச்சில் இருக்கிற உன் பணம் என்ன பண்ணுது? அல்லேலூயா. என்னை பொறுத்த வரைக்கும் பாவத்தில் பாவ பிச்சில் இருக்கிற பணம் நமக்கு தேவையில்லை. தேவன் கொடுக்குது தான் நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. உன்னை உழைக்க வச்சு, உன்னை சுகம் கொடுத்து, பலன் கொடுத்து, உனக்கு வேலையை கொடுத்து, உன்னை உழைக்க வைக்கிற அதுதான் என் உண்மையான பணம். அல்லையா சொல்லுமே. அல்லேலூயா. எங்கேயோ போய் லஞ்சம் வாங்கி எங்கேயோ அநியாயத்தை செய்தோ சம்பாதிச்சு வாழத்துக்கு ஆண்டவர் உன்னை வைக்கல. உன்னை ஆண்டவர் நேர்மையாய் வாழ வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சரி, பணத்தை வாங்கி கொண்டு இப்போ அப்படியே சொல்கிறாங்கப்பா. என்ன சொன்னாங்களோ அப்படியே சொல்கிறான். பார்த்தியா? இந்நாள் வரைக்கும், இந்த நாள் இப்போ வரைக்கும் அதுதான். இன்னும் இயேசு என்ன பண்ணல? பூமியில் மெஸ்ஸியா இன்னுமே பிறக்கலை. அன்றைக்கி கூட ஒரு நியூஸ் பார்த்தேன். இப்போ இருக்கிற இஸ்ரேல் பிரதமர் என்ன பண்ணாராம்? பாரம்பரியமாக இருக்கிற யூதர்களுக்கு தான் முழுசாக சப்போர்ட் பண்ணுறாராம். பாரம்பரியமான யூதர்கள் இருக்கிறாங்களாம். இடைப்பட்ட யூதர்களும்
எப்படி இடையில போயிட்டு ஒருத்தர் மாற்றி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, எப்படி ஒரு இந்துஸு கிறிஸ்டின்னு கல்யாணம் பண்ணாங்களோ அந்த மாதிரி யூதர்களுக்குள்ளே கலந்தவங்க அவங்களுக்கு சப்போர்ட் இல்லைன்னு ஒரே போராட்டாங்க. 2 நாளைக்கு முன்னாடி டிவியில் பார்த்தேன், இஸ்ரேல் தேசத்தில் பெரிய போராட்டம், எருசலேம் எல்லாம் போராட்டம் நடந்துருக்குது. பாரம்பரிய யூதர்கள் இன்றைக்கி அந்த பாரம்பரிய யூதர்கள் தான் என்ன பண்ணாங்க, இன்னும் மெசியா பிறக்கலை. அதனால தான் என்ன பண்ணாங்க, போய் அந்த மலையில் அந்த சவுத்தில் ஜோர்டான் இதில் போய் தலையில் போய் இடிச்சுக்கிறாங்க, மெசியாவே வாரு, மெசியாவே. அல்லேலூயா. இந்த ஒரு காரணம் தாங்க, யார் பேரையும் நம்ம கெடுத்துடக்கூடாது. நீங்கள் ஈஸியாக கெடுத்துடலாம், திரும்பி புதுப்பிக்க முடியாது. இன்ன வரைக்கும் அப்படி தான் நடந்துட்டு இருக்குது. பணத்தை கொடுத்து என்ன பண்ணிட்டாங்க, செய்த தப்பு இருக்குது. பணத்தை வச்சு எதையும் சாதிக்கலாம் நினச்சா பரலோகம் போக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கடகண்டு வாசித்து முடிச்சிடலாம். 11 சீஷர்களும் கலிலேயாவில் இயேசு தங்களுக்கு குறித்து இந்த மலைக்கு சரி வாணா, மீதி அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், டைம் ஆயிடுச்சு. வாணா, அடுத்த வாரம் இந்த செய்தி அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். அல்லேலூயா. சரி, என்னென்னலாம் கற்றுக்கணும் சீக்கிரம் முடியுங்க, சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட்லேருந்து வாங்க. என்ன பண்ண, ஓடி போய் சுவிசேஷம் நற்செய்தி அறிவித்தார். அடுத்தது வாழ்த்துதல், அடுத்தது பாதத்தை பணிந்து கொள்ளுதல், அடுத்தது ஆமாம், ஓடி போய் என்ன பண்ணாங்க, கலிலேயாவுக்கு போய் சீஷர் சொல்லுங்கள். சோர்ந்து போவே இல்லைப்பா, சகோதரிகள் சோர்ந்து போவே இல்லை. ஆமீன் சொல்லுவான். அடுத்தது என்ன பண்ணிட்டாங்க, பணத்தை வச்சு உண்மையை மறைச்சிட்டாங்க. பணத்தை வச்சு என்ன பண்ணாங்க, உண்மையை மறைச்சிட்டாங்க. நம்ம மறைக்கக்கூடாது, உள்ளதென்றும் இல்லதென்றும். அல்லேலூயா, ஆமேன். துன்மார்க்கனை காப்பாற்றி விடக்கூடாது, துன்மார்க்கனை காப்பாற்றி விடக்கூடாது. ஆமேன். துன்மார்க்கன் கை கொடுக்கக்கூடாது, துன்மார்க்கனோட சேர்ந்து வாழக்கூடாது. மீதி அடுத்த வாரம் பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் முழங்கால் படிடுவோம். ஹல்லேலூயா.